வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது செட்டிநாடு ஸ்பெஷல் சீனி பணியாரம். நம்ம சேனல் நிறைய பணியாரம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற சீனி பணியாரம், அதாவது பச்சரிசி, கொஞ்சம் ஜவ்வரிசி, தேங்காய். இந்த பணியாரம் பண்ணும்போது சில பேருக்கு அந்த கலர் வராது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் அந்த ஓரோடு அப்படியே போட்டு அரைச்சிடுவாங்க. அதாவது மேலே இருக்க தோலோடு போட்டு அரைச்சிடுவாங்க. ஆக்சுவலாக தோலை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணியிருக்கணும். எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா? பச்சரிசி 1 கப்பு, ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதனால் நல்ல குவாலிட்டி பச்சரிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்க பச்சரிசி யூஸ் பண்ணால் கரெக்டாக வராது. அதனால் நல்ல குவாலிட்டி பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இந்த பச்சரிசியில் ஜவ்வரிசியும் போட்டு கரெக்டாக ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்னங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், அந்த ஜவ்வரிசிலாம் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஊறினா தான் கரெக்டாக உங்களுக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே டைமில் வந்து எண்ணெயில் ஊற்றி பொரிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும் டெக்ஸ்சர். இப்போது அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா அரைங்க. ஃபைனாக இருக்கணும், கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதில் இந்த தேங்காய் போடுறோம். தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ணுவது மேலே இருக்க தோலை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. அதே டைமில் சர்க்கரை போடணும். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக தண்ணி கம்மியாக ஊற்றுன்னு சொல்கிறேன். தண்ணி நீங்கள் எடுத்த உடனே அதிகமாக போட்டிங்கன்னா சர்க்கரை போட்ட உடனே திருப்பி டைலூட் ஆகும். டைலூட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் என்ன ஆகுனா அந்த பேட்டர் தண்ணி ஆகிடும். அதனால தான் எடுத்த உடனே தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அரைச்ச மாவை அப்படியே இன்னொரு பவுலில் ஊற்றிருக்கேன். இந்த மாவில் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இப்போது மாவோட பக்குவம் சொல்கிறேன். அதாவது டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பணியாரம் மாவு ஊற்றுறதுக்கு எண்ணெயில் ஈஸியாக வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டில் எப்படி எடுத்திங்கன்னா ஊற்றணும். திக்காக இருக்கக்கூடாது. அதே டைமில் தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால் வீட்டில் தோசை மாவு அரைக்கிற பக்குவம், அதாவது வீட்டில் தோசை கல்ல மாவு ஊற்றுவீங்கள அந்த டெக்ஸ்சருக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பேட்டரோட பக்கம் தெரியுதா? இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் குழிக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் இந்த கடாயில் ஃப்ரை பண்ணும்போது குழி கடாய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்கணும். அதாவது நீங்கள் எந்த சைஸ் கடாய் வைக்கிறீங்களோ அதில் ஒரு 70 to 80% எண்ணெய் ஊற்றிருக்கணும். அகலமான கடாய் வச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாகவும் கரெக்டாக உங்களுக்கு வெந்து வராது. அதனால தான் குழி கடாய் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே கவுக்கணும். அப்படி கவுத்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷேப் ரவுண்டாக கிடைக்கும். அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. இப்போது இந்த மாவு வந்து கொஞ்சம் நிறுத்தி ஊற்றினா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறீங்க. 2வது பணியாரத்தில் இந்த மாவு நிறுத்தி ஊற்றும் போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது.
ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே கவுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும், உடையாது மேல் பகுதியில். ஸோ இதெல்லாம் லாபத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பணியாரம் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்பெஷல் இந்த சீனி பணியாரம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த சீனி பணியாரம் எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பண்டிகை காலம் வருது. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம கெஸ்ட்டு யாரும் வீட்டுக்கு வரனா அந்த டைமில் இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் நம்மளுக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.